மங்கள மாங்கல்யே சிபே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது எப்போது திருமணம் செய்யக்கூடாது. இதைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அண்மையில் நம்மகிட்ட கன்சல்டிங் வந்த உடைய ஜாதகம் தான். இவங்களும் இந்த ஜாதகருடைய அம்மா அப்பா 2 பேரும் ஒரு 3 பெண்களுடைய ஜாதகத்தை கொண்டு இதற்கு 3 பேருக்கு பொருத்தம் பாருங்க என்று சொன்னாங்க. அப்போ நான் இந்த ஜாதகத்தை கொடுத்தோடனே இந்த ஜாதகருக்கு இப்போ திருமணம் செய்யக்கூடாதுங்க, திருமணம் செய்தால் திருமண பிரச்சனை வரும். அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, நாங்கள் இதற்கு முன்னாடியே 3 பெரிய 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 ஜோதிடத்தை பார்த்துட்டோம், அவங்களாம் இத்தனை பொருத்தம் இருக்குது இந்த பெண்களுக்கு, கடைசியாக உங்கள்கிட்டையும் ஒரு தடவை கேட்டுக்கலாம் தான் வந்தோம், நீங்கள் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்மக்கிட்ட மாதிரியான விஷயங்களை கேட்டாங்க. சரி, ரைட்டு. இப்போது இந்த காணொலி ரீதியாக அன்பர்கள் தயவு செய்து இந்த காணொலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த 10 பொருத்தம் என்ற முறையை மட்டுமே பார்த்து செய்யக்கூடியவர்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு 10 பொருத்தம் மாதிரி 10க்கு இத்தனை இருக்கு போ இதுதான் சொல்லவே தவிர இங்கே தசாபுத்தியை கணக்கு பண்ணணும். இந்த காலகட்டம் ஒரு ஜோசியோட வேலை என்னங்க? ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, இவரை திருமணம் செய்து வைத்தா இந்த காலகட்டம் என்ன நடக்கும் இதை ப்ரெடிக்ட் பண்ணணுங்க. அதாங்க ஜோசியன். சும்மா 10க்கு 10 இருக்குது, 8க்கு 8 இருக்குது, 10க்கு 9 இருக்குது, இதை சொல்லி திருமணம் செய்து சொல்லக்கூடாதுங்க. இப்போ அதே போல் சொல்லி தான் 3 பேரும் பெரிய பெரிய ஜோசியர்கள் சொல்லி இப்போ நான் இதை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கேன். அவர் செய்வதும் அவங்களோட விருப்பம். இருந்தாலும் இந்த காணொலியை இந்த ஜாதகத்தை மக்கள் விளக்கிறதுக்கான ஜாதகத்தை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு விளக்குறேன். ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் வரும். இந்த ஜாதகருடைய பிறந்த தேதி 5/1/1998 ஆண்டு 6:20 PM சென்னையில் இந்த ஜாதகர் பிறந்துள்ளார். ஜாதகருடைய லக்கணம் மிதுன லக்கணம், ராசி மீன ராசி. ஜாதகருடைய ஜாதகம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். லக்கணத்துக்கு எந்த கரமும் இல்லை, 2ல் எதுவும் இல்லை, 3ல் ராகு, 4ல் எதுவும் இல்லை, 5ல் எதுவும் இல்லை, 6ல் புதன், 7ல் சூரியன், 8ல் சுக்கிரன், செவ்வாய், குரு, 9ல் கேது, 10ல் சனியும் சந்திரனும். இதுதான் இந்த ஜாதகருடைய ஜாதக அமைப்பு. ஏன் நான் இப்போ திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்? இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி பார்த்தீங்கன்னா, சுக்கிர மகாதிசையில் ராகு புத்தி. சுக்கிரன் 8ஆம் இடத்திலும், ராகு இங்கே சிம்மத்தில் 3ஆம் இடத்திலும். அப்போது நடக்கக்கூடியது இப்போ தான் இவருக்கு ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டில் இருந்து இவருக்கு நடந்து கொண்டிருப்பது சுக்கிர மகாதிசையில் ராகு புத்தி. இந்த காலம் சஷ்டாஷ்ட காலம். தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாக இருக்கும்போது சில விஷயங்கள் செய்யக்கூடாது. சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதுங்க. இவருடைய வாழ்க்கைக்கு திருமணம் மிக முக்கியமான விஷயம். இந்த சஷ்டாஷ்ட காலங்களில் இவருக்கு திருமணம் செய்தால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும். காரணம் என்ன? 7ஆம் இடத்தை பாருங்க. இந்த ஜாதகருடைய 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி ஆகிய குரு பகவான் 8ல் மறைந்து நீசம் ஆகி அப்புறம் சனியுடன் பரிவர்த்தனை அடையக்கூடிய அமைப்பு. முதல்ல கேட்டுட்டாருங்க. 7ஆம் இடத்தை பாருங்க. 7ஆம் இடத்தை பாருங்க. சனி 10ஆம் பார்வையா பார்த்தா 7 சூரியன் இருந்து சனி பார்க்கும் எவ்வளவு பாதிக்கப்படும் அந்த பாவகம். ராசியை பாருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்தை பாருங்க. ராசியும் சனியும் ஒன்றாக இருந்து, சந்திரன் சனி ஒன்றாக இருந்து ராசிக்கேலையும் சனி பார்க்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையை பார்க்கிறார். இப்போ ஒரு கடுமையான பாதிக்கப்பட்ட அமைப்பாக இருக்கு. இப்போ 7ஆம் பாகம் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கு, ராசிக்கேலும் பாதிக்கப்பட்டு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டுறார். நீசமாயி அப்போ தான் நீசமாய் முதல்ல அவர் பங்கம் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் தான் இப்போ பங்கப்பட்டது தானே. இது போன்ற அமைப்புகளில் இப்போ திருமணம் செய்ய நடக்கும். இங்கே சஷ்டாஷ்ட புத்தி திருமணம் செய்தால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும். கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு இந்த ஜாதகம் யார் திருமணம் செய்தாலும் அவருக்கு பெரிய அமைப்புகள் ஏற்படும். அதனால தான் அவேர்னஸ்க்காக திருமணம் செய்யக்கூடாது. அவங்க பெரிய பெரிய சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்லி சொல்லிட்டு அவங்க நம்மளோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. சரி, ரைட்டு. இப்போ பெரிய சொன்ன சரியா, இந்த சின்ன பையன் சொன்ன சரியாங்கிறத மக்கள் கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ணணும். நான் சொன்ன காலகட்டம், நான் சொன்ன என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இல்லை, அந்த 10 பொருத்தம் மட்டும் பார்த்துக்கொண்டு 10க்கு 10 இருக்கு சொல்லக்கூடிய அந்த ஜோதிடர் சொன்ன சரியாங்கிறத நீங்கள் தயவு செய்து எனக்கு மக்கள் சொல்லணும். பாருங்கள், இப்போ இந்த பாவம் ஒரு திருமணத்துக்கு என்னங்க கிடைக்கும்? குழந்தை பாக்கியங்க. இவருடைய 5ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் பாருங்க 8ல் மறைகிறார். 5ஆம் பாவம் கெட்டு போச்சு. 5 கூட சுக்கிரன் போய் 8ல் மறையக்கூடிய அமைப்புகள். புத்திரஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, புத்திரஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. இது போன்ற அமைப்புகள் எப்படி திருமணம் செய்த வாழ்க்கைகள் எப்படி ஒத்துப்போகும்? இங்கே 5ஆம் பாகம் பாதிக்கப்பட்டு ராசிக்கு 7ம் பாதிக்கப்பட்டிருக்கு. லக்னாதிபதி 6ல் மறைந்துள்ளார். அவர் 7ஆம் அதிபதி ஆகிய குரு 6ஆம் அதிபதி ஆகிய செவ்வாயுடன் இணைந்து இருக்கிறார் 8ஆம் இடத்துல. அப்போ லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுத்திருக்கார். இதெல்லாம் பார்க்காம இந்த ஜாதகருக்கு இவங்க திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு முறையான ஜோதிடர் பார்த்து இருந்தால் ஒத்துக்குவாரா? தயவு செய்து மக்கள் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.